இத்தனை நாள் நம்ம பார்த்துட்டு இருந்த அந்த குரூப் ஒன் எக்ஸாம் நாளைக்கு நமக்கு வந்து நடக்க போறாங்க இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணணும், என்ன கொண்டு போகணுன்றது வந்து நம்ம இந்த வீடியோ சொல்ல போறோம். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் நல்லா பிளாக் பேன் கொண்டு போங்க. அடுத்து முக்கியமான ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போகணும். ஸோ ஹால் டிக்கெட் நீங்க வந்து 2ஆக எடுத்துட்டு போகலாம், ரொம்ப நல்லது தான். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு வாட்ச் கொண்டு போங்க. வாட்ச் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ நார்மல் வாட்ச் டிஜிட்டல் அது மாதிரி இல்லாம நார்மலா ஒரு வாட்ச் கொண்டு போகலாம். அது மட்டும் டிரான்ஸ்பரண்டான ஒரு வாட்டர் பாட்டிலும் நீங்க கொண்டு போகலாம். அடுத்து அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு ஐடி ப்ரூஃப் எனி ஒன், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எனி ஒன் நீ கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப வெரி வெரி மஸ்ட். நீங்க எடுத்துருவோம். இது தவிர மேல நீங்க பென்சில் எடுத்துட்டு போனா கூட வெளியே அது வந்து நீங்க வச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு எக்ஸாம்ல நமக்கு அட்டன் பண்ண வரும்போது ஒரு கேள்வி நமக்கு ஒரு சின்ன டவுட், அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தெரிந்த வினாக்களுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? ஸோ நம்ம கொஸ்டின் பார்த்ததும் தெரியுதா ஷெடிங் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கணும். ஸோ ஒரு கொஸ்டின் நமக்கு யோசிக்கிற அளவுக்கு வந்தாலும் அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டு போகணும். ஸோ செகண்ட் ரவுண்டு வரும்போது தான் நம்ம அந்த யோசிக்கிற அந்த கொஸ்டின்ஸை நீங்க அட்டன் பண்ணணும். சரியா? ஸோ 3ஆம் ரவுண்டு வரும்போது விடுபட்ட தெரியாத கேள்விகளை வந்து எலிமினேஷன் மெத்தட் படி நீங்க அதை நீக்கம் செய்து அதற்கான விடையை நீங்க கொடுக்கலாம். சரியா? இப்படி நீங்க ஒரு கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, பயப்படாம கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா நீங்க கரெக்டா நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெறலாம். சரியா? ஸோ நாளைக்கு டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 8:30. ஸோ நீங்க தூரம் கண்டுபிடிங்க. அதாவது உங்க சென்டர், வீட்ல இருந்து சென்டருக்கு எவ்வளவு தூரம் சொல்லிட்டு கணக்கு பண்ணி அதுக்கேற்ற போல 8:30க்குலாம் நீங்க வந்து ஆஜராயிடுங்க. ஸோ அதான் உங்களுக்கு மைண்ட் ஃப்ரீயாகவும் இருக்கும். எந்த ஒரு பதட்டமும் நீங்க பட தேவையில்ல. லேட்டா போறோம் 9 மணிக்கு மேல போனீங்கன்னா கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. நீட் மாதிரி பண்ணிடுவாங்க. சரியா? அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா 8:30க்கு நீங்க இருந்துருங்க. முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆன்சருக்காக வெயிட் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு நீங்க மார்க் பண்ணிட்டு வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுங்க, நெக்ஸ்ட் மூவ் ஆன் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். சரியா? ஸோ நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.